பார்த்ததுலேருந்து தான் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன். அவ்வளோதான், நான் என்ன சொல்கிறது, அனுபவப்பட்டேன். அப்படி என்ன காலையில் யாருக்கிட்டேயோ சத்தம் போட்டு கிடந்த என்ன ஏதாவது எங்கிட்ட மறைக்கிறியா சொல்லு என்னன்னு போய் இப்போ அதுக்காக சின்ன குழந்தை ஏட்டா ஐயோ காசு போச்சுன்னு ஏமாந்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சாமி ஏம்மா என்னங்க காலங்காத்தால் இங்கே வந்து நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற? பின்னாடி ஏதோ வாழை மரம் போட்டிருந்தாங்கன்னா அதை பார்த்துட்டு இருந்தேன். சரி ஏன் என்னமோ மாதிரியே இருக்கிற? நான் நேற்றே கேட்கலான்ட்டு இருந்தேன். நேற்று சாயந்தரம் ரேஷன் கடைக்கு போனோம். 1 மணி நேரமாக நாங்கள் உட்காந்துருந்தோம். ஒன்றுமே எங்கிட்ட பேசலை. எனக்கு சரி வீட்டுக்கு வந்தாலும் கேட்கலான்ட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்தால் வேலை இருந்தது, சரி கேட்கல. அப்படி என்ன காலையில் யாருக்கிட்டேயோ சத்தம் போட்டு கிடந்த என்ன ஏதாவது எங்கிட்ட மறைக்கிறியா சொல்லு என்னன்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்புறம் என்ன எங்கிட்ட சொல்லு, எங்கிட்ட நானும் தெரிஞ்சதா தானே நான் எதுவும் சொல்ல முடியும். காலையில் யார்கிட்டயோ ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே கிடந்த என்னது? ஒன்றும் இல்லை, இது போன மாசம் பெட்ரோல் அடிக்க போனோம்ல. ஆமா, அந்த பெட்ரோல் அடிச்சுட்டு பணம் எடுத்துட்டு வந்தான்ல. ஆமா, கிறிஸ்துமஸ்க்கு முந்தி போன 24 சரி பணம் எடுத்துட்டு வந்தேன். அதுதான் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. பணம் எடுத்துட்டு வந்து எங்கிட்ட கொடுத்து சொந்த செலவுக்கு வச்சுக்குமோன்னா நானும் சரின்னு வாங்கிட்டேன். பணம் எடுத்தா கொடுத்துட்டீங்களா இன்னும் அதில் நான் சின்ன சிக்கல். அதில் தான் ஒரு சிக்கல். ஒரு எடுத்தது 2000 ரூபா தான். சரி அது ஒரு பிரச்சனையாகி தான் ஒரு மாதிரி மண்டை குழம்பி நிற்கிறேன் நான். ஏன் நீ தான் எதுலையுமே ஜாக்கிரதையா இருப்பேம்மா. பணம் எடுத்தா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன், நானும் வாங்கிட்டேன். அப்புறம் அதில் என்ன உனக்கு குழப்பம் சிக்கல் இல்லை? என்னதான் நடந்தது சொல்லு. இல்லை, நேற்று தான் ஸ்டேட்மெண்ட்டு வந்துச்சு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. அதை பார்த்ததுலேருந்து தான் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன். ஸ்டேட்மெண்ட் பார்த்தா அதில் என்ன குழம்புறதுக்கு என்ன இருக்குது? அதில் என்ன இருக்குது சொல்லு சொல்லுடா. அன்னைக்கு போய் பணம் எடுத்தேன்ல. ஆமா, 2000 ரூபாய் எடுத்துட்டு வந்தேன். ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போக மறந்துட்டேன். அதாவது டெபிட் கார்டு எடுத்துட்டு போக மறந்துட்டேன். டெபிட் கார்டு போடாம எப்படா பணம் எடுக்க முடியும்? கார்டை உள்ள விட்டா தான் காசே வெளியே வரும். டெபிட் கார்டுக்கு பதிலா நீ அவசரத்துல கிரெடிட் கார்டு எடுத்துட்டு போயிட்டேன். கிரெடிட் கார்டுலாம் பணம் எடுக்க முடியுமாடா? கிரெடிட் கார்டுலாம் பணம் எடுக்கலாம். சரி, இதுலயே கார்டு போட்டு பணம் எடுத்தாச்சு. இல்லை இப்போ என்ன பணம் எடுத்து எங்கிட்டையும் கொண்டாந்து கொடுத்தாச்சு. அப்புறம் அதுல என்ன? அதுதான் இப்ப பிரச்சனை. என்னன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல பாக்கும்போது 2590 ரூபா வந்து ஸ்டேட்மெண்ட்ல காட்டுச்சு மைனஸ் சொல்லி. நானும் தேடி 2590 ரூபாய்க்கு நம்ம என்னடா வாங்கணும் அப்படின்னு அது போனோம். 2000 ரூபாய்க்கு மேல நம்ம எந்த பொருளுமே வாங்குறது இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப குழம்பி ஒரு மாதிரி ஆயிட்டேன். அப்புறம் பொறுமையா என்னன்னு அந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா படிக்கும்போது தான் தெரிஞ்சது. அது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம்ல பணம் எடுத்தோம்ல 2000 ரூபாய். ஆமா, அதுக்கு 590 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ். ஏண்டா 2000 ரூபாய்க்கு 590 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் போடுவாங்களா? இப்ப இருக்கிற நம்ம கஷ்டத்துக்கு 590 ரூபாய் இருந்ததுன்னா நான் 2 வாரத்துக்கு சந்தை செலவு பண்ணிக்குவேன். சரி, 2000 ரூபாய்க்கு எதுக்கு 590 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் போடுறாங்க? 2000 ரூபாய்க்குன்ட்டு இல்ல, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி 100 ரூபாய் எடுத்திருந்தாலுமே 500 ரூபாய்க்கு மேல சர்வீஸ் சார்ஜ் வருமாமா. நான் அதுதான் காலையில போன் பண்ணி பேங்க்ல கூப்பிட்டு கத்துன்னு கத்திட்டு இருந்தேன். சரி, உனக்கு தெரியாதா அந்த இந்த கார்டு போட்டா சர்வீஸ் சார்ஜ் பிடிப்பாங்க? எனக்கு தெரியாதே. சரி, நீ அவங்க பேங்க்ல அவங்க சொல்லிடியா அவங்க கார்டு கொடுக்கும் போகும்போது? அதை பத்தி அவங்களும் சொல்லல. அதுதான் கேட்டேன், ஏன் நீங்க இதை பத்தி சொல்லல? சொல்லியிருந்தே அதை நான் எடுத்துருக்க மாட்டேனே அப்படின்னு. சார் இல்ல சார், அது மேக்சிமம் யாருமே இது ஸ்வைப்பிங் தான் யூஸ் பண்ணுவாங்க, சாமான் வாங்குறதுக்கு தான். அதுக்கு தான் காரை ஸ்வைப் பண்ணி இதுக்கு தான். டெபிட் கார்டு எடுக்கிறதுக்கு யாருமே அதை பண்ண மாட்டாங்க. அதாவது ஏடிஎம்க்கு யூஸ் பண்றதுக்கு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நானும் வந்து சொல்லிட்டே நினைச்சு விட்டுட்டேன் அப்படின்னாங்க. அப்ப நான் கத்து உங்க இதனால எனக்கு 590 ரூபா இப்ப நஷ்டங்க. இந்த சமயம் எனக்கு வந்து இப்ப பணம் இல்லாத சமயத்துக்கு வந்து இப்ப 590 ரூபாய்க்கு எனக்கு பெரிய விஷயம். அதுதான் என்ன பண்றது. இருக்கிறதா 590 ரூபாய்ங்கிறது இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு இருக்கிறதா. சரி, அது நீ எடுத்தாச்சு, அது போயிடுச்சு. நீ அது ஒன்றும் திருப்பி வாங்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக நீயே குழம்பிட்டு உட்காந்துருக்கிற. போயிட்டு போதுவோ, உனக்கு அது ஒரு பாடமா இருக்குமில்ல. இனிமேல் அந்த கார்டு போட்டு எடுக்கணுங்கிற எனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, எடுக்க மாட்டேல்ல. சரி, முன்னின்னு உங்ககிட்ட எத்தனையோ பேருக்கு பணம் வாங்கி ஏமாத்தினவங்க எத்தனையோ பேருக்கு எத்தனையோ காசு போயிடுச்சு.
அதில் போன மாதிரி இந்த காசு போய் தொலைஞ்சதுன்னு நினச்சிக்கோ. அதுக்காக நீ என்ன இது முன்ட்டு என்னமோ மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற? பணம் தான் சரி. அதுக்காக நாம் என்ன பண்ணுறது? ஏமாந்துட்டோம். நம்ம அந்த கார்டு போட்டு தான் பணம் எடுக்கணும் தெரியாமல் ஏமாந்துட்டோம். போனது போயிட்டு அதுக்காக சின்ன குழந்தையாட்டா ஐயோ காசு போச்சுன்னு ஏமாந்துட்டு. இது உனக்கு ஒரு பாடம் தானே? அது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். உண்மையாலுமே இது எனக்கு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒவ்வொரு நாளுமே நான் தான் சொல்லிட்டே இருப்பேன். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே எனக்கு ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுங்க அவங்களுக்கு நீ சொல்லலாம்ல. அதுதான் என்னன்னா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 590 ரூபா லாஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து இது மூலம் ஒரு லெசன் கொடுக்குற மாதிரி தான். தயவு செய்து கிரெடிட் கார்டு யாராவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல பணம் மட்டும் எடுத்துடாதீங்க. வேற எதுக்கு வேணா யூஸ் பண்ணுங்க. பில் பே பண்ணலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ஸ்வைப் பண்ணி ஹோட்டல் சாப்பிடலாம், இல்ல எந்த வேணா பண்ணிக்கங்க. அதை யூஸ் பண்ணி பணம் மட்டும் ஏடிஎம் அந்த டெபிட்ல அந்த இதுல மட்டும் ஏடிஎம் வந்து பணம் மட்டும் எடுக்காதீங்க. நான் அனுபவப்பட்டேன். ஏன்னா இது பணம் இப்ப நான் நிறைய சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படின்னா 590 ரூபா சரி ஓகே பரவாயில்ல அப்படிங்களா. இந்த சமயத்துக்கு எனக்கு 590 ரூபாய்ங்கிறது மிகப்பெரிய பணம் மாதிரி தெரியுது. அம்மா சொன்ன மாதிரி 2 வாரம் எங்களுக்கு சந்தை செலவு. சரி நான் ஒன்று சொல்றேன். அந்த கார்டை தூக்கி நம்மளுக்கு அந்த கார்டு ஒன்றும் வேண்டாம். யூஸே இல்ல. அந்த கார்டை தூக்கி முதல்ல பீரோக்குள்ள போட்டு நீ பத்துக்குள்ள வச்சிருந்தா தான் நான் மருந்து அதே மாதிரி இது பண்ணுவேன். அதை தூக்கி போட்டு டெபிட் கார்டு மட்டும் வச்சுக்கோ. என்ன இனிமேல் அதை இது பண்ணாத. அது வந்து மாசத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த சந்தை செலவு. ஏன்னா சந்தையில போயெல்லாம் நம்ம ஜிபே எல்லாம் கிடையாது, காசு தான் கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் போய் இது பணம் எடுத்துட்டு வருவேன். எப்படி வந்து நான் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப கவனமா இருப்பேன். எப்படி இந்த டைம் மிஸ் பண்ணேன்னு தெரியல. கொஞ்சம் கேர்ல. ஆனா இதுலயும் ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஆட்டோ பேன்னு நான் இதுல போட்டு வச்சிருக்கிறேன். கிரெடிட் கார்டு பேக்கு ஆட்டோ பேன்னு ஒண்ணு போட்டு வச்சிருக்கிறேன். அதனால இந்த அமௌண்டோட நின்னுச்சு. ஆட்டோ பே போடாம விட்டுருந்தேன்னா ஒவ்வொரு நாளுக்கும் வந்து 2-3% வந்து ஆட் ஆயிட்டே இருக்குங்களாமா. நம்ம கட்டுற வரைக்கும் நம்ம கவனிக்காம ஒரு 3 மாசம் விட்டுருந்தோம்னா ஒவ்வொரு நாளைக்கு 2%, 3%. 2000 ரூபாய்க்கு 5000, 10,000 கட்டுற மாதிரி எல்லாம் வந்திருக்கும். அதான் சொல்றோம், என்னதான் கவனமா இருக்கு, நான் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன் அப்படி எல்லாம் என்ன சொன்னாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் கவனம் மிஸ் ஆகுது. அதுக்கு உண்டான ஒரு ஃபைன் இது. அந்த மாதிரி தான். ஓகே, நீங்களும் வந்து இதை கவனிச்சுங்க. இந்த தப்பை தயவு செய்து இனிமேல் வாழ்க்கையில எந்த இடத்துலயுமே பண்ணாதீங்க. கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்கன்னா அவ்வளவுதான். நான் என்ன சொல்றது, அனுபவப்பட்டேன். சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஐயா இனிமேல ஜாக்கிரதைக்கு இருக்கணும். கார்டு போடும்போது என்ன கார்டுன்னு பாத்துக்கோ. பார்த்துதான் இல்ல பாக்குறதுக்கு இன்னைக்கு கொண்டே நான் பீரோல வச்சிருவேன். போட்டு அது மூளையில கிடக்கட்டும். சரி சரி, அதெல்லாம் கவலைப்படாத. போனா போய் வா, நம்ம போய் இன்னும் வேற வேலையை பார்க்கலாம். சரிம்மா.